பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர். ஹானா சார்லஸ் இவரின் கல்வி முன்னேற்றத்திற்காக வேண்டி. மனைவி மேரி கிறிஸ்டினால் மற்றும் குடும்பத்தினர். டாக்டர் கே ஜெபமணி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய திரு அவையானது புனிதர் அனைவரினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்புமிக்கவர்களே, புனிதர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது தூய வாழ்வை வாழ்ந்து ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களையும் அதே நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வகுத்த நற்செய்தி விழுமியங்களை தங்களுடைய வாழ்வாக்கி அதை வாழ்ந்து காட்டியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களும் புனிதர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே அங்கீகரிக்கப்படாத புனிதர்களாக நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டிகள் இவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தூய வாழ்வை வாழ்ந்து மரித்திருந்தால் அவர்களும் புனிதர்களாக இன்றைய நாளிலே திரு அவையானது கொண்டாடி மகிழ்கின்றது. ஆகவே திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே தூய வாழ்வை வாழ, புனிதர்களாக வாழ திரு அவையானது நம்மை அழைக்கின்றது. அத்தகைய தூய வாழ்வை நாம் வாழ சிறப்பாக இன்றைய நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அன்னையிடமும் ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாதத்திலும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேரு பயன்கள் நிறைந்தவும் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கமுடன் கொண்டாட செய்தீரே. எண்ணற்ற புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் உமது இரக்கத்தை எங்களுக்கு என்று மிகுதியாக ஒழிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 2 முதல் 4 மற்றும் 9 முதல் 14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமேன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமேன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார்.
ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததனால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் நம்மையே தூயவராக்க வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை திருவார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைத்து புனிதர்களினுடைய பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபை வரலாற்றிலே நம் அனைவருக்கும் தெரிந்தது முதல் 3 நூற்றாண்டுகள் மிக முக்கியமான ஒரு தருணம். காரணம், ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற அநேகர் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக, வேத சாட்சிகளாக சாட்சிய வாழ்வை வாழ்ந்தவர்கள் ஏராளமானவர்கள்.
ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை இரத்தம் சிந்தி தந்தவர்கள் ஏராளமானவர்கள். ஆகவே இந்த முதல் 3 நூற்றாண்டுகளிலே அவ்வாறாக பலரும் கொலை செய்யப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அத்தகையவர்களை கொண்டாடுவதற்காக இந்த முதல் 3 நூற்றாண்டுகளிலே இருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இத்தகைய இரத்தம் சிந்தி மரித்தவர்கள் அவர்களுடைய கல்லறைகளுக்கு செல்வது வழக்கம். ஆகவே அந்த கல்லறைகளிலே சென்று அவர்களுடைய தூய வாழ்வையும் அவர்கள் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவோடு விண்ணகத்தில் இருக்கின்றார்கள், நமக்காக பரிந்துரைப்பார்கள், ஜெபிப்பார்கள் என்று அத்தகைய ஒரு நம்பிக்கையோடு பலரும் அந்த கல்லறைகளிலே சென்று ஜெபித்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே தொடக்க காலத்திலே இந்த 3 நூற்றாண்டுகளிலே இவர்களை தான் மக்கள் புனிதர்களாக கருதினார்கள். அதன் பிறகு 3ஆம் நூற்றாண்டிலே கிபி 313 கான்ஸ்டன்டைன் மன்னன், ரோமைய மன்னன் கிறிஸ்தவனாக மாறுகிறார். ஆக ஒரு மிகப்பெரிய மனம் மாற்றம். ஆகவே ரோமை சாம்ராஜ்யம் ஒரு கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக மாறிய அந்த தருணம். ஆகவே அந்த தருணத்திலே அதன் பிறகு மிக முக்கியமாக இரத்தம் சிந்தியவர்கள் மட்டும்தான் புனிதர்களா என்கின்ற ஒரு கேள்வி வந்தது. அதன் பிறகு திருச்சபை மிக முக்கியமான ஒரு தெளிவை கொடுத்தது. யாரெல்லாம் தூய வாழ்வை வாழ்ந்தார்களோ, யாரெல்லாம் நற்செய்திக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விழுமியங்களை தங்களுடைய வாழ்வாக மாற்றி அமைத்து அத்தகைய வாழ்வை வாழ்ந்து இறந்தவர்களும் புனிதர்களே என்பதை மக்கள் உணர்ந்தவர்களாக இரத்தம் சிந்திய அத்தகைய சிகப்பு மறை சாட்சியர்கள் மட்டும் புனிதர்கள் அல்ல, மாறாக தூய வாழ்வையும் வாழ்ந்தவர்களும் இவர்களும் வெண்ணிறமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களும் புனிதர்களே என்று திருச்சபையானது கொண்டாடியதாக நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, முதலாக 1ஆம் நூற்றாண்டிலே ரோமையை ஆண்ட மன்னன் யார் என்றால் மார்க்கஸ் அக்ரிப்பா என்பவர். ஆகவே இவர் ரோமை தெய்வங்களுக்காக, எல்லா தெய்வங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி எழுப்பினான். அந்த ஆலயத்தின் பெயர்தான் பாந்தியோன் என்கின்ற ஆலயம். அன்புமிக்கவர்களே, 4ஆம் நூற்றாண்டிலே ரோமை சாம்ராஜ்யம் கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக மாறிய தருணத்திலே கான்ஸ்டன்டைன் அடுத்து வந்த மன்னனாக ஃபோக்கஸ் என்ற மன்னன் இந்த பாந்தியன் என்கின்ற ஆலயத்தை அந்த காலகட்டத்திலே திருத்தந்தையாக இருந்தவரிடம் அந்த ரோமை தெய்வங்களுக்குரிய ஆலயத்தை அவர் ஒப்படைக்கின்றார். ஆகவே அந்த ஆலயத்தை திருத்தந்தை 6ஆம் பொனிஃபஸ் அங்கே அதை அவர் புதுப்பித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த திருத்தந்தை 6ஆம் பொனிஃபஸ் எல்லா ரோமை கடவுள்களுக்கும் உரிய அந்த ஆலயத்தை அவர் மிக முக்கியமாக அன்னை மரியாளுக்கும் அனைத்து புனிதர்களின் ஆலயமாக அதை மாற்றினார். அதை தான் இன்றும் நாம் சாங்க்ட மரியா பசிலிக்கா ஆஃப் ஆல் செயின்ட்ஸ் என்று ரோமையிலே அழைக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இத்தகைய வரலாற்றை பின்னணியாக கொண்டது இந்த அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா. அடுத்ததாக மிக முக்கியமாக மேலிருந்து குதித்தவர்களா இந்த புனிதர்கள், அல்லது கடவுளினுடைய ஆற்றலையும் அதிகமாக இவர்கள் பெற்றவர்களா என்று பார்க்கின்ற பொழுது திரு அவை மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் வழியாக நமக்கு தெளிவை கொடுக்கின்றது. அதாவது யாரெல்லாம் மிக முக்கியமாக எண்ணிக்கையில் அடங்க முடியாத பெரும் திரளான மக்கள் மென்மையான தொங்கலாடை கையில் குருத்தோலை மீட்பு கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலிருந்துமே வரும் என்ற நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டவர்களே புனிதர்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே
நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த எண்ணிக்கை இட முடியாத புனிதர்கள் என்று சொல்லுகின்ற போது திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாதவர்கள், சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், நம்பிக்கையை ஆடையாக அணிந்தவர்கள், கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கியவர்கள், சாட்சிய வாழ்வை வாழ்ந்து காட்டியவர்கள். புனித அகுஸ்தினார் மிக அற்புதமாக சொல்லுகிறார், இதோ அவரும் அவளும் புனிதர்களாக இருக்கின்ற போது நான் ஏன் ஒரு புனிதராக மாறக்கூடாது என்று அந்த சிந்தனையை அவருக்கு ஆண்டவர் கொடுத்து அத்தகைய ஒரு பாவ வாழ்க்கையிலிருந்தும் மாற்றம் பெற்றவராக ஒரு புனிதராக அவர் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, புனிதர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது புனிதர்கள் அவர்களுடைய இந்த நாளிலே பலவிதமான புனிதர்கள் வேறுபாடுகள் நிறைய உண்டு. மிக முக்கியமாக மறைசாட்சியர், அடுத்ததாக துறவிகள், ஜப வாழ்வை வாழ்ந்து காட்டிய புனிதர்கள், எழுத்தாளர்கள், பலவிதமான புத்தகங்களையும் திருச்சபைக்காக எழுதியவர்கள், இவர்களும் மறை வல்லுநர்களாக திகழ்கின்றார்கள். அடுத்தபடியாக இறை வாக்கினர்கள், பாடகர்கள், இயேசுவுக்காக, கடவுளுக்காக, திருச்சபைக்காக பாடல்களை இயற்றி அதன் வழியாக ஒரு புனித நிலைக்கு வந்தவர்கள், நோயுற்றோரை பராமரித்தவர்கள். அன்னை தெரேசாலை போல நோயுற்றவர்களை பராமரிக்கின்ற ஒரு மாபெரும் ஆற்றலை பெற்றவர்களும் புனிதர்களாக இருக்கின்றார்கள். அமைதி ஏற்படுத்தியவர்கள். நம் அனைவருக்கும் தெரியும், திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அமைதியை ஏற்படுத்திய ஒரு திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஆகவே அவரையும் நாம் புனிதராக இன்றைய நாளிலே பெருமைப்படுத்துகிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஏழைகளுக்கு இறங்குகின்ற மனம் கொண்ட புனிதர்கள், ஏழை எளியவர்களையே தங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டியவர்களும் புனிதர்களாக இருக்கின்றார்கள். சிறப்பான மறையுரை ஆற்றுகின்றவர்களும் புனிதர்களாக திருச்சபையால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இத்தகைய ஒரு வேறுபாடுகள் கொண்ட புனிதர்களின் கூட்டம் நம்மிடையே இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய ஜபத்திலே புனிதர்களின் தோழமையில் நான் விசுவசிக்கிறேன், அவருடைய தோழமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய உறவு பரிமாற்றமானது எப்போதுமே இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். திருத்தந்தை 23ஆம் யோவான் மிக அற்புதமாக சொல்லுவார், அதாவது நமக்கும் புனிதர்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது என்றால் ஒரு சகோதர சகோதரிகள் இடம் இருக்கின்ற உறவு போன்றது. ஆகவே அந்த உறவு எத்தகையது என்று பார்க்கின்ற போது நம்பிக்கைக்கு உரிய ஒரு உறவாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக அது ஒரு மிகப்பெரிய ஞான உறவு என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த அனைத்து புனிதரினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்ற தருணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக அனைத்து புனிதர்களையும் நாம் நினைத்து அவர்களிடம் செபிக்கவும், அதே நேரத்திலே அங்கீகரிக்கப்படாத பெரும்பாலுமான புனிதர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். தூய வாழ்வால் நம்மை என்றுமே கவர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களிடமும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் நம்முடைய குடும்பங்களிலே சொல்லுவார்கள், நமக்கு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, இதோ உடைய தாத்தா பாட்டி இருக்கிறார்கள், அவரிடம் ஜெபி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அவர்களும் ஒரு காலகட்டத்திலே ஒரு சாதாரண ஒரு வாழ்வை, தூய வாழ்வை வாழ்ந்து இறந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் அந்த புனிதர்களின் கூட்டத்திலே என்றுமே நமக்காக பரிந்துரை ஜெபத்தை ஜெபிக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஜெபிப்போம். புனிதர்களாக அத்தகைய ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். திருமுழுக்கின் அந்த அழைப்பை வாழ்வாக்க நாமும் ஆண்டவரோடு இணைந்து தொடர்ந்து வேண்டி மன்றாடுவோம். இந்த நவம்பர் மாதத்தை முழுவதுமாக இறந்தவர்களுக்காக நாம் அவர்களுக்காக சிறப்பாக வேண்டி மன்றாடும். உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் விண்ணகம் அடைய வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை நாம் அனைவரும் இணைந்து சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். காணிக்கை பாடு. நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்பந்தி பணிவாக தந்தையே ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் அனைவரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டனர் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளனர் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது அருளால் எங்கள் அன்னையாகிய விண்ணக எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே. அங்கேதான் எங்கள் சகோதரர் சகோதரிகளாகிய புனிதர்கள் உமை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வத்தோடு விரைகின்றோம். அங்கேதான் திரு அவையின் உறுப்பினர் உன்னத நிலையடைந்து மாட்சி பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவற்ற எங்களுக்கு பேர் உதவியையும் முன்மாதிரியையும் அவர்கள் வழியாக அருளுகின்றேன். ஆகவே அப்புனிதர்களோடும் வானதூதரின் பெரும் திரளோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமை போற்றி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்புதரும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்கு உரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகின்றோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டில் விருந்துக்கும் கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய ஆசிரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டாக்டர் ஜேசி எலிசபெத் பால் ஜோசப் மற்றும் குடும்பத்தினர். ஹானா சார்லஸ் இவரின் கல்வி முன்னேற்றத்திற்காக வேண்டி. மனைவி மேரி கிறிஸ்டினால் மற்றும் குடும்பத்தினர். டாக்டர் கே ஜெபமணி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி.